ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது சிலவங்களுக்கு சுத்தரவ எழுச்சியே இருக்காது. சரிங்களா? அது ஏன் நடக்குது, என்ன காரணத்தினால வருது, சரிங்களா? இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த மாதிரியான இதில் பார்க்கும் பொழுது முதல்ல அதுக்கான அடிப்படை காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அந்த மாதிரி தெரிந்தால்தான் இதற்குள்ளே போவதற்கு எளிமையாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு எழுச்சித்தன்மை சிறிய வயதிலே நன்றாக இருந்திருக்கும். ஒரு 30 வயதில் திருமணம் முடிந்த ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் நல்லாக ஒரு இதாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் மாற்று பாலினத்தவர், அதாவது அவர் திருமணம் தாண்டிய மீறிய உள்ள உறவுகளை இது பண்ணும் பொழுது அவர்களால் கூட இந்த கிளர்ச்சிகள் ஏற்பட்டு வந்திருக்கும். திடீர்னு பார்க்கும் பொழுது கொஞ்ச நாளில் அப்படியே குறைந்து சுத்தரவாக எழுச்சியே இல்லாமல் போய்விடும். இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல எழுச்சி ஏன் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை நம்ம இந்த சாப்டருக்குள்ளேயே போக முடியும். பொதுவாக எழுச்சி 2 வகைகள் படும். ஒன்று பிசிக்கல், அந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் சொல்லுவார்கள். சரிங்களா? அடுத்து லிம்பிக் எரெக்ஷன் சொல்லி இன்னொன்று இருக்குது. சரிங்களா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோம்னா, ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் நம்ம ஆண்குறி உராய்வதன் மூலமாகவோ அல்லது இதனுடைய இதுவோட டவுசர்லேயோ அல்லது ஜட்டிகள்லையோ அல்லது நடக்கும் பொழுதோ அந்த ரிஃப்ளெக்ஸ் நரம்புகளால் தூண்டப்பட்டு அந்த ஆண்குறி அந்த ஹார்மோனல் இதை பிரெயினுக்கு அனுப்பி ஒரு இது பண்ணி கொண்டு அது எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண நேரத்தில் அதுதான் இறைவனுடைய ஒரு தன்மை. கண நேரத்தில் அந்த டெஸ்டோஸ்டரான் லெவலை அதிகப்படுத்தி ப்ளட் ஃப்ளோ ஆண்குறிக்கு அதிகமாக கொண்டு போய் கொடுக்க வைக்கும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடோட லெவல். சரிங்களா? ஆக்சைடு இந்த நைட்ரிக் ஆக்சைடில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நிறைய புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய உணவு வகைகள், ஆர்ஜினைன், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் நம்ம எடுக்கத்தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்கும். நெய் உணவு பதார்த்தங்கள், புரோட்டீன் சார்ந்த உணவு வகைகள், இதுகெல்லாம் எடுக்க தான் இருக்கும். அதை விட இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனில் மெயின் இடத்த வைக்கிறது S2 S3 இந்த நரம்பு மண்டலங்கள் அதாவது அந்த முதுகெலும்பில் வரக்கூடிய இந்த நரம்பு பிரிவுகள் சரியாக இருந்தால்தான் இது ஆகி கொடுக்க வைக்கும். நீங்கள் ஃபுல்லாக பைக்கிலேயே போயிட்டுருக்கீங்க, சரிங்களா? பஸ்ஸில் பின் சீட்டில் உட்காந்து தூக்கி போடுது போயிட்டு அந்த மாதிரி இதை பண்ணிகிட்ருக்கீங்க. அதே நேரத்தில் சீட்டு ஒர்க்கு தான். அதே நேரத்தில் அதிகமாக இடுப்பு சம்மந்தப்பட்ட குனிந்து நிமிர்ந்து வேலை பார்ப்பது, இந்த மாதிரியான இதுகளில் சில நேரம் இந்த S2 S3 நரம்புகளில் பாதிப்புகள் இருந்தாலும், கம்ப்ரெஷன் எதுவும் ஏற்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாதிப்பு ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் நடைபெறுவதில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு வகையான எரெக்ஷன். அடுத்து லிம்பிக் எரெக்ஷன். இந்த லிம்பிக் எரெக்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இப்போ ஒரு நாள் நம்ம ஓய்வாக படுத்துட்டு இருக்கும்போதும் இளமையில் நம்ம ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நினைச்சோ, இப்போ முன்னாள் காதலிகளை நினைச்சோ, அதே நேரத்தில் ஏதோ ஒரு படத்தை பார்ப்பதன் மூலமாக அந்த நரம்பு மண்டலம் மூளையிலிருந்து போய் அந்த நரம்பு மண்டலத்தால் தூண்டப்பட்டு அதற்கு பிறகு எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இதுதான் லிம்பிக் எரெக்ஷன். இது பிரெயினோட சிஸ்டமேட்டிக் ஆக்சனில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மூளை நரம்பு மண்டலம் ஒருங்கிணைக்கப்பட்டு இதை கொண்டு சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஹார்மோனையும் அதிகப்படுத்தி கொடுத்து வச்சு இதுதான் உண்மையான எரெக்ஷன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இதுகளில் ஆர்ஜினைன் லெவலை அதிகப்படுத்தும், நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அதிகப்படுத்தி ப்ளட் ஃப்ளோ அதிகமானோன்னா ஆண்குறி எழுச்சி இதாகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் என்னென்னு கேட்டால் அந்த சிந்தனை நம்ம மாறுபடும் பொழுது சரக்கட்டியும் குறைஞ்சு இந்த மாதிரி வரும். இதில் தான் இந்த லிம்பிக் எரெக்ஷன் ரொம்ப ஒரு முக்கிய இடத்த வகிக்குது. சரிங்களா? ஆமாம், இந்த லிம்பிக் எரெக்ஷன்னா இது. இப்போ இது எப்படி பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து சரியான ஒரு மனநிலையில் இல்லாதது டிப்ரெஷன், சோர்வு, மனக்கவலைகள், கடன், பணிச்சுமை இதுகள்லாம் இருந்து வரும் பொழுது மூளை வந்து வெவ்வேறு பணிகளில் வேறு எதுவும் கவலைகள் இருந்தாலும் சரி, வேறு ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரியான இதுகளில் வந்து இந்த லிம்பிக் எரெக்ஷனுடைய ஆக்ஷன் வந்து குறைந்து போய்விடும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் கூட வந்து நம்மளுக்கு வந்து அந்த துக்கமான ஒரு நேரத்தில் வந்து காம சிந்தனைகள் வந்து வராது. சரிங்களா? ஆனால் இதுதான் உண்மையான ஒரு எரெக்ஷனை ஒழிய நேச்சுரலாக கிளர்ச்சி ஏற்பட்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தல் உற்றறியும் ஐம்புலன்கள் மாதிரி இந்த கண்ணால் கண்டு இந்த மாதிரி வரக்கூடியது தான் ஒரு இது. இதற்கு வந்து 2 வகையில் ஒன்று இருக்குது. நம்ம படங்களை பார்ப்பது மூலமாகவும் இன்னொரு தனிப்பட்ட ஆப்போசிட் மாற்று பாலினத்தவரை, ஆண்னா பெண், பெண்ணுன்னா ஆண், இந்த மாதிரியான பார்க்கும் பொழுது கூட அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த காம வாடைகள் கூட இந்த லிம்பிக் எரெக்ஷனை வந்து தூண்டுவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால் நல்ல ஒரு மனநிலைகளை இந்த மாதிரியான இதுகளை வந்து நம்ம ஒருங்கிணைச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பொசிஷன் இருக்குங்க, அதாவது என்னென்ன டைப்பில் வந்து இந்த எரெக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறத ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ரொம்பவும் சாப்டருக்குள்ளே போனால இப்போ வந்து இதுக்கான ரெமிடி என்னன்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு இருந்தாலும் சரி, புற நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம் ஒருங்கிணைக்கப்பட்டது, இந்த மாதிரியான பின்னால் உள்ள எலும்புகளில் அடிபட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான இது இருந்தாலும் அதற்கான முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் மனநிலை பாதிப்புகள், மனநிலை சோர்வுகள், இந்த மாதிரியான டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி டிஸார்டர் எந்த இருந்தாலும் சரி தூக்கி போட்டுட்டு நார்மலான ஒரு இது மனநிலைக்கு வர வேண்டும். யோகாசனம், தியானங்கள், ஆசனங்கள் இந்த மாதிரியான இதுகள்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உணவில் வந்து நல்ல புரோட்டீன் கண்டென்ட்டை வந்து புரோட்டீன் கண்டென்ட் உள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நெய், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி, அக்ரோட்டு இது எல்லாமே வந்து புரோட்டீனோட லாஸ்ட்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் மெட்டீரியலாக இது பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் அதனுடைய ஒரு புரோட்டீன் தான் ஆர்ஜினைன்கிற ஒரு புரோட்டீனும். அதுவும் இது ஒன்றும் போலி கூட என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளட் ஃப்ளோவை வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து கொடுத்து விட்டு போயிடும். சரிங்களா? அப்போ வந்து நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து அதிகரிக்கக்கூடிய இதில் வந்து முக்கிய இடத்தை வைக்கிறனால அந்த எழுச்சியை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆமாம், அதே நேரத்தில் வந்து ஆண்குறி எதுவும் பாதிப்புகள் இருந்தாலும் சாஃப்டான அதுக்கு வந்து மசாஜ் இந்த மாதிரியான இதுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எழுச்சி சுத்தரவாக எழுச்சி இல்லாதது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வந்து ஆரம்பிச்சிடும். அதை விட இன்னும் ஒரு சிம்பிளான ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கசகசாவை நைட்டு வந்து மாதுளம்பழ சாறில் ஊற வச்சு அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வந்து தாம்பத்தியத்தில் உள்ள ஆற்றலை வந்து அதிகரிக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் காலங்காலமாக நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட வந்ததுனால வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து ஒரு ஆற்றலை வந்து கொடுக்க வைக்கும். சரிங்களா? அதனால் வந்து அதை நம்ம நிராகரிச்சிட முடியாது. அதே நேரத்தில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து முந்திரி பருப்பை வந்து நல்லா வந்து பாலில் போட்டு இது பண்ணி சாப்பிடக்கூடியது, வெறும் வாயிலே சாப்பிடக்கூடியது, அந்த மாதிரியான இதுகளை சாப்பிடும்போது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வலிமை வந்து தாம்பத்தியத்துக்கான வலிமையும் ஆற்றலும் வந்து இது ஆகி கொடுக்க வைக்கும். நைட்ரிக் ஆக்சைடு லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹார்மோனால் தூண்டப்பட்டு வருதோ அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது வெற்றிலையில் வந்து இந்த செவைக்கால்னு சொல்லிட்டு ஒரு வோலட்டைல் ஆயில் வந்து இருக்குது. இதில் வந்து பண்ணும்போது சில மிராக்குலஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆதாரபூர்வமான இது கிடைக்கிது. இதனால தான் அந்த காலத்தில் சில விஷப்பூச்சி கடிகளுக்கே இந்த வெத்தலையில் மருந்து வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி அலர்ஜிக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான இதில் வரும்போது நம்மளுடைய அந்த புரோட்டீன் மெக்கானிசமும் ஏதோ ஒரு இயற்கை விதான இதை வந்து சிந்தசிஸ் பண்ணி அதிகப்படுத்தி இது பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. அப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெத்தலையில் வந்து கொட்டைப்பாக்கு, இந்த மாதிரி ஜாதிக்காய், லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து கசகசாவை வந்து மாதுளம்பழத்தை சொன்ன மாதிரி வெறும் பாலில் ஊற வச்சு அதை வந்து நம்ம வேக வச்சு
சாப்பிடுவதன் மூலமாக நல்ல தூக்கமும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பழைய கவலைகளும் மறந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான தாம்பத்தியத்திற்கான ஆற்றல் வந்து கிடைக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.